மகாபாரதத்துல நடக்கிற குருசேத்திர போர்ல தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அந்த போர்ல துரோணாச்சாரியார் மகன் அஸ்வத்தாமன் பாண்டவர்கள் மேல யூஸ் பண்ண கூடாத ஒரு அஸ்திரத்தை யூஸ் பண்ணதுனால கிருஷ்ணர் அவரை தாக்க வராரு. ஆனா அவரை கொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா மரணம் அப்படிங்கிறது தண்டனை கிடையாது. ஒரு விதமா பார்த்தா அது இந்த உலகத்திலிருந்து விடுதலை தான். நான் உனக்கு அந்த விடுதலையை தரமாட்டேன், அதனால நான் உனக்கு சாகாவரம் அப்படிங்கிற ஒரு சாபத்தை தரேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இப்பவே நீ செத்துட்டா எந்த வேதனையும் இல்லாம தப்பிச்சிருவ, நீ சாகாம இங்க இருந்து நீ செஞ்சதெல்லாம் நினைச்சு வேதனைப்படணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சியான அஸ்வத்தாமன் அவர்கிட்ட அப்ப இதுக்கு பரிகாரமே இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு கிருஷ்ணர் அவர்கிட்ட இன்னையிலிருந்து 6000 வருஷம் கழிச்சு ஒரு கலியுகம் பிறக்க போகுது, அப்ப நான் மீண்டும் அவதாரம் எடுப்பேன், அந்த நேரத்துல என்ன கொல்றதுக்கு நிறைய முயற்சிகள் நடக்கும், அதுல இருந்து நீ என்ன காப்பாத்தினா உன்னோட சாபம் நீங்கிடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி 6000 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. அப்ப அந்த நேரத்துல கலியுகம் தொடங்கிருச்சு. பூமி எல்லாமே தண்ணி இல்லாம வறண்டு போய் கிடக்குது. அதுல வாழக்கூடிய பகுதியா காசி மட்டும்தான் இருக்கு. அங்க பூமியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டியை சுப்ரீம் யாக்சின் அப்படிங்கிற ஒரு வில்லன் உருவாக்கி இருக்கான். அந்த கேரக்டர்ல தான் நம்ம கமல் சார் நடிச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் அந்த வில்லனை எதிர்த்து போராடுறதுக்கு ரெபல் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க சம்பாலா அப்படிங்கிற ஒரு சிட்டியை சேர்ந்தவங்க. அதுக்கு தலைவியா ஒருத்தங்க இருக்காங்க. அந்த கேரக்டர்ல தான் நம்ம சோபனா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த ரெபல் குரூப்பை சேர்ந்த தலைவனா இருக்கிறது நம்ம பசுபதி சார் தான். இன்னொரு பக்கம் அந்த சுப்ரீம் யாக்சின் அப்படிங்கிற வில்லன் வந்து பெண்களை அடிமைப்படுத்தி அவங்கள செயற்கை முறையில் கர்ப்பமாக்கி அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷலான சீரமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தன்னோட உடம்புல செலுத்திக்கிறாரு. அதன் மூலமா அவரோட உடல் செல்கள் எல்லாமே புதுப்பிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப அந்த பெண்கள் குரூப்ல ஒரு பொண்ணா தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அந்த கேரக்டர்ல தான் நம்ம தீபிகா படுகோன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த குரூப் எதுலையும் சேராம நம்ம ஹீரோ பிரபாஸ் இருக்காரு. அவர் ஒரு பவுண்டி ஹண்டரா இருக்காரு. அதாவது அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற சிட்டியில இருந்து தப்பிச்சு போனவங்களை பிடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு இவ்வளவு பணம் தருவன்னு அறிவிச்சா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குற வேலையில தான் அவர் இருக்காரு. ஆனா இந்த கலியுக காலத்துல பணம்லாம் இல்ல, எல்லாமே யூனிட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு எப்படியாவது பணம் அப்படிங்கிற அந்த யூனிட்ஸை சம்பாரிச்சு அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற அந்த சிட்டிக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசை இருக்கு. நம்ம ஹீரோ கூட புஜ்ஜி அப்படின்னு இன்னொரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் என்னன்னா இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஒரு குட்டி ரோபோ கேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுத்திருக்கிறது யாருன்னா அது நம்ம கீர்த்தி சுரேஷ் தான். இப்ப இவங்களோட இன்னொரு பக்கம் 6000 வருஷம் உயிரோட இருக்கிற அஸ்வத்தாமன் இருப்பாரு. அந்த கேரக்டர்ல தான் நம்ம அமிதாப் பச்சன் சார் நடிச்சிருக்காரு. இப்ப அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற சிட்டில ஹீரோயின் மாட்டிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கர்ப்பமா இருப்பாங்க. இப்ப அவங்கள கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து சீரம் எடுக்கலான்னு இந்த லேப்ல இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற ரெபல் குரூப்பை சேர்ந்த ஒரு பொண்ணு ஹீரோயின் அங்கிருந்து தப்பிக்க வைக்கிறாங்க. அப்படி தப்பிச்ச ஹீரோயினை துரத்திக்கிட்டு வில்லனோட ஆட்கள்லாம் வராங்க. அதுவும் இல்லாம ஹீரோயினை பிடிச்சு கொடுத்தா 35 மில்லியன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிடுறாங்க. அதை கேள்விப்பட்ட நம்ம ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. ஏன்னா அப்பதான் அவர் நினைச்ச மாதிரி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற சிட்டிக்குள்ள போய் அவரால் செட்டில் ஆக முடியும். இப்ப இன்னொரு பக்கம் நம்ம அஸ்வத்தாமன் ஹீரோயினை காப்பாற்றணும். ஏன்னா கிருஷ்ணர் சொன்ன மாதிரி 6000 வருஷம் கழிச்சு பிறக்க போற குழந்தை தான் ஹீரோயினோட கர்ப்பத்தில் இருக்கு. அதுதான் கல்கி அவதாரமா அவதரிக்க போற கடவுள். அந்த கடவுளுக்கு வர ஆபத்துல இருந்து அவரை காப்பாத்தினாதான் அஸ்வத்தாமன் தன்னோட சாபத்துல இருந்து விடுதலை பெற முடியும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோயின் கிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண சீரம் கிடைச்சாதான் வில்லன் இன்னும் பலசாலி ஆக முடியும். இப்ப இதுக்கப்புறம் என்னாச்சு, ஹீரோயினை பிடிக்கணும்னு நினைச்ச கும்பல் அவங்கள பிடிச்சாங்களா இல்லையா, இல்ல நம்ம ஹீரோ அவங்கள பிடிச்சாங்களா இல்லையா, இன்னொரு பக்கம் ஹீரோயினை காப்பாத்தி அஸ்வத்தாமன் தன்னோட சாபத்துல இருந்து விடுபட்டாரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேல சொல்லி இருக்கிற கதை தாங்க இந்த கதை. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்லோவா போகுது. முக்கியமா ஹீரோட இன்ட்ரோ, அவர் இன்னொரு ஹீரோயின் கூட சுத்துறது, இது எல்லாமே நமக்கு கனெக்டே ஆகல. ஆனா எப்ப ஹீரோயின் அந்த லேப்ல இருந்து தப்பிக்கிறாங்களோ அங்க இருந்து கதை பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருது. முக்கியமா மகாபாரதத்தோட இவங்க கதையை கனெக்ட் பண்ணியிருந்த விதம் சிறப்பாவே இருந்துச்சு. அப்புறம் இதுல நடிச்ச நடிகர்கள் எல்லாம் சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது அமிதாப் பச்சன் சாரோட கேரக்டர் தான். அவர் முகம் முழுக்க மூடி இருந்தாலும் கண்லயே அத்தனை எமோஷனையும் காட்டி அசத்திட்டாரு. அப்புறம் ஹீரோயின் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அவங்க மட்டும் இல்ல, மத்த எல்லா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. படத்துல நம்ம கமல் சார் 2 சீன்ல தான் வராரு. ஆனா படம் முடியும் போது அவர் வர்ற சீன்ல இந்த படத்தோட அடுத்த பார்ட்டை நம்ம கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு நமக்கு தோண வச்சிடறாரு. மற்றபடி டெக்னிக்கலா அந்த படம் வேற லெவல்ல இருக்கு. எடிட்டிங், மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, சிஜி அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சிறப்பா பண்ணியிருந்தாங்க. மொத்தத்துல ஒரு வித்தியாசமான படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா நீங்க போய் தியேட்டர்ல பார்க்கலாம். மற்றபடி இந்த படம் பார்த்தவங்களாம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோ பார்க்கணும்னு அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.